ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். விசுவாசு வருஷம் ஆடி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். ஆடி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/7/2025 வியாழக்கிழமை பிறக்குது. ரிஷபராசி நேயர்கள், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் ஆடி மாதம் பிறக்கும்போது உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது மிக மிக சிறப்பு. இருந்த போதிலும் அவர் மிதுனத்துக்கு போயிடுறார். அதாவது ஆடி மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு அவர் மிதுனத்துக்கு போயிடுறார். அப்போ ஆடி மாதம் 10ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது 26/7/2025 அன்னைக்கே உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். ஏற்கனவே 2ஆம் இடத்துல தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அங்கேயே இருக்கார். அப்போ தனகாரகனாகிய குரு பகவானோட போய் உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரனும் 2ஆம் இடத்துல தனஸ்தானமான தனத்தில் போய் சேரும்போது உங்களுக்கு இந்த மாதம் அபரிமிதமான வருமானங்களையும் பல வழிகளை உங்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் தரக்கூடியவராக இருப்பாங்க. அதே போல் முயற்சி ஸ்தானத்தில் 4ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். அங்கே புதன் பகவான் இருக்கார். அவர் வக்ரமாகி மிதுனத்துக்கு போனாலும் திரும்ப 3/8/2025 அன்னைக்கு திரும்ப அங்கே வந்துடுறாரு. அப்போ சூரியனும் புதனும் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இந்த மாத்தையிலர பெரும்பாலும் இருக்கக்கூடிய காலம். அப்போ எந்த ஒரு முயற்சிகளும் எடுத்தால் அந்த முயற்சிகள்லாம் திருவினை ஆகக்கூடிய காலமாக அமையும். இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த பூமி சம்பந்தமாகப்பட்ட விற்கிறது வாங்கிறது அந்த மாதிரி புரோக்கராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நல்ல வழிகளை காட்டக்கூடிய நிலைமையிலையும் இருக்கார். ஆக மொத்தத்தில் இருந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரம் 3 நட்சத்திரத்துக்கும் 9 பாதங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் ராசியின் அதிபதி சுக்கிரன் 26/7/2025 உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய ராசியில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். அதாவது புதுசாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதுசாக ஒரு சைன் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் சைன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக கிடைக்கும். புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். வீடு விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாங்க அது இந்த இப்போ நிச்சயமாக விலை போகக்கூடிய நல்ல விலை போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். என்ன அப்படின்னா ஆஸ்பத்திரியில் தாயின் உடல்நிலையில் பார்த்தோன்னா ஆஸ்பத்திரி போக வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதியே 4க்கு 12 இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களுடைய மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையே வந்துடுறார். 17ஆம் தேதி அன்றைக்கே உங்களுக்கு வக்கரகதியில் அடைஞ்சு அதுக்கப்புறம் வக்கர நிவர்த்தியாகி ஒரே வாரத்தில் அதுக்கப்புறம் 3/8 வரலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம் வலுத்து போகிறது. 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு ஜோதிஷத்தில் சொல்லுவோம். இதனால் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். மூத்த சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர ஒரு பெரிய விஷயம் என்னென்னா தனஸ்தான அதிபதியும் தனகாரகனும் சேர்ந்து 2ஆம் இடத்துலேயே இருக்காங்க. அதனால் பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது. அதாவது டேப்பிலேருந்து எண்ணெய் எப்படி கொட்டும்போது ஒரு பிசுறு கூட இல்லாமல் இருக்கும். அந்த அளவுக்கு பண வருமானம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும்.
பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும். நீங்கள் யார்கிட்ட பேசும்பொழுதும் அவங்கள எப்படி கவர் பண்ணலான்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கற்று வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட பேசி ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளாக இந்த காலகட்டத்தில் அமையப்போகுது. சரி, இந்த மாதத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய மாற்றங்கள் எந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசர்மாகிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபம் அப்படின்னாலே சுக்கிரன். சுக்கிரனுக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் 2ஆம் அதிபதியான வாக்குஸ்தானாதிபதியான புதனும் சேர்ந்துருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, என்னென்ன முயற்சிகள் எடுக்கக்கூடியது அப்படின்னாக்க 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காரு. அதை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறார். நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, சாமி நானும் படிச்சிட்டேன், கோர்ஸு முடிச்சிட்டேன், ஆனால் படித்த படிப்புக்கு உண்டான வேலை எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை எப்போதுமே சொல்லியிருக்கு 10ல் ஒரு பாபகிரகமாவது இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தோம்னாக்க ரிஷபத்தில் 2 பாபகிரகங்கள் இருக்காங்க. ஒன்று சனி பகவான், இன்னொன்று ராகு பகவான். அப்போ 2 பாவகிரகங்கள் இருந்தாலும் அந்த 2 பாவகிரகங்களையும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் எப்பொழுதுமே குரு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார், பார்க்குற இடத்தை இன்னும் பலப்படுத்துவார். அப்போ குருவுடைய பார்வை விசேஷமான பார்வை, 9ஆம் பார்வையா உங்களுடைய ராசியுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சாமி நானும் இந்த கம்பெனியில் இத்தனை வருஷமாக வேலை பார்க்குறேன், இன்னும் ஒரு டெப்டேஷனில் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுக்கு போயிட்டு இதை மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு வருமானம் வர மாதிரி கிடைக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் அந்த அற்புதமான நிகழ்வு நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? வாய்ப்புகள் உண்டு. அப்போ முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அப்போ முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளுடையது. கடவுள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு எப்பவுமே தெய்வம் மனித ரூபினே. எப்போதுமே கடவுள் தன்னுடைய வேலையை தானே செய்ய முடியாது. அதனால தான் ஒவ்வொரு கிரகங்களும் நவ கிரகங்களை வச்சுக்கிட்டு செய்கிறாங்க. அப்படி அந்த நவ கிரகங்களை வச்சுக்கிட்டு செய்யும்பொழுது பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு 9ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது வேலையில் ஏற்றம் மாற்றம் உண்டாகுமா? உண்டாகும். சரி, இதை தவிர ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் எப்பொழுதுமே ராசிநாதன் ராசியில் இருந்தாலே எடுத்த காரியங்கள் ஜெயமாகும். கடந்த காலகட்டங்களில் உடல்நலத்தில் தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர் கொஞ்ச நாள் தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் எந்த இடத்துக்கு மாறுறாரு அப்படின்னாக்க குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த ரிஷபராசி சேர்ந்த அன்பர்கள் குடும்பம் அமையல, சாமி நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன், ஏதாவது ஒரு காரணம், என்ன காரணம்னு தெரியாமலே தட்டி போயிட்டுருக்கு, கிட்டக்க வருது பொறுத்தலைன்றாங்க, அது இல்லைன்றாங்க. அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் பத்திரிகை மாற்றக்கூடியவங்க ஜாதக பரிவர்த்தனை செஞ்சுட்டு ஆவணி வரும்பொழுது நிச்சயதார்த்தம் நடக்குமா? கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கும். அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுக்கு அடுத்தது 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அடுத்தது புத்திரக்காரனான குருவும் இருக்காரு. அப்போ 5ஆம் இடம் 2ஆம் இடத்துல குரு இருக்காரு, 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. அப்போ குடும்பம் அமைஞ்சு புத்திரர்கள் பாக்கியங்கள் கிடைக்காத ரொம்ப நாளாக நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், சாமி எனக்கு வம்சமிருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாள்னு வரும். அதுக்கு பேர் சந்திராசிரம நாள் அப்படின்னு பேர். சந்திராசிரமம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனிச்ச நட்சத்திரத்திலேருந்து 17வது நட்சத்திரமாக வருது சந்திராசிரமம். சந்திராசிரமம் அப்படின்னாக்க சூரியன் அந்த நட்சத்திரத்துக்கு ஒளி கிடைக்கல, சந்திரனுக்கு ஒளி கிடைக்கல, அது எந்த நாள் அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு இந்த ரிஷபராசி சேர்ந்த நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கலனால எந்த தெய்வத்தை வணங்கினா நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இப்போது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொன்னால் ஒளி கிடைக்காத நாட்கள் அப்படின்னு ஐயா சொன்னாங்க.
அந்த ஒளி கிடைக்காத நாட்கள் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிற போது இந்த மூளை வந்து நமக்கு வந்து செயல்படுறது குறைவாக இருக்கும். அப்போ அந்த செயல்படுறது குறைவாக இருக்குங்கிற காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணி நீங்கள் புதிய ஏதாவது தொடங்குறீங்க, புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தவறான முடிவு எடுத்துருவீங்க. அந்த தவறான முடிவு எடுக்கிறது வந்து அதனுடைய விளைவு இன்னைக்கு இல்லை, பின்னாடி. அப்போ அந்த பின்னாடி வரக்கூடிய விளைவுகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த சந்திராஷ்டம தினங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்குற போது 5/8/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பகல் 11:51 ஆரம்பிக்குது. 6/8/2025 புதன்கிழமை, 7/8/2025 வியாழக்கிழமை. ஆக இந்த 2.25 நாட்கள்னு சொல்லக்கூடியது, அதாவது இரவு 9:06 வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தை வந்து புதிய முயற்சிகளுக்கும் பிரயாணத்துக்கும் தவிர்க்கணும். இந்த ரெண்டையும் தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய பின் விளைவுகளில் இருந்து இப்போவே நீங்கள் வந்து தப்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ இதுகளை மாற்றிக்கிறங்க. இப்போ நாங்கள் சொன்னது அனைத்துமே வந்து இந்த மாதத்தினுடைய கோச்சார பலன்களை வச்சு ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் லக்னங்கள் வெவ்வேறு லக்னங்கள் அமையும், வெவ்வேறு தசாபுத்திகள் வரும். அதனால் சில சங்கடங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. அந்த சங்கடங்களை நீக்கிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போயிட்டு, சங்கடமாக இருக்கிறவங்க போய் அந்த ஜோசியரை பார்த்து அதனுடைய விளைவுகள் எப்போ நீங்குது, எப்போ சரியாக வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறங்க. மேலும் இந்த மாதத்தில் வந்து ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்க அனைவருக்கும் தெரியும். அதனால் உங்கள் வீட்டு அருகாமையில் உள்ள அம்மன் தெய்வங்களை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் வணங்குறதும் அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதும் உங்களுக்கு சால சிறந்ததாக அமையும்னு சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றமான காலம். அவர்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வந்து சேரும். தொழிலில் ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன், ரிமார்க்கபிள் மைல்ஸ்டோன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பிரச்சனை இருக்காது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதை தவிர பார்த்தடையானால் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான செய்திகள், சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். குடும்பத்தில் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும், பழைய வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக விற்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வரும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பண வரவு வரும். அதாவது ரேஸு, லாட்ரி, இந்த மாதிரியான விஷயம், ஷேர்ஸு, இதிலெல்லாம் வந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதோட பார்த்தீங்களேயானால் தொழிலில் வந்து ஒரு பெரிய அபிவிருத்தி ஏற்படும். தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் ஏற்படும். புதிய தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த தொழில் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய அக்ரிமெண்ட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள், புதுசாக வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸோ, அதாவது சின்னத்திரை, பெரிய திரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பால் துறை, அது தவிர வந்து பார்த்தீங்களேயானால் பால் பதனிடும் துறைகள், துணி, அதாவது கிளாத்து, த்ரெட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம், பூம் வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு, வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அருகில் உள்ள கோவில்களுக்கு போயிட்டு வாங்க, ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த ஆடி மாதத்தில் நிச்சயமாக வரும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.